ஹீமோகுளோபின் சரியா இருக்கா நீங்களே செக் பண்ணுங்க. உங்க உடம்புல ஹீமோகுளோபின் சரியா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? முதல்ல ஹீமோகுளோபின் என்றால் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இரத்த சிவப்பணுக்களுக்குள்ள இருக்கிற ஒரு புரதம். இதுதான் ரத்தத்திற்கு சிவப்பு கலர் கொடுக்குது. சிம்பிளா சொல்லணும்னா ஹீமோகுளோபின் என்பது நம்ம ரத்தத்துல இருக்கிற டெலிவரி பாய். அது என்ன வேலை செய்யுதுன்னா, நுரையீரல இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்புறம் செல்கள் வேலை செஞ்சு வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கழிவு, அதை கலெக்ட் பண்ணி மறுபடியும் நுரையீரலுக்கு கொண்டு வந்து வெளியே அனுப்பும். சுருக்கமா சொன்னோம்னா, உடம்பு உயிரோட இருக்கணும்னா ஹீமோகுளோபின் தான் காரணம். ஹெச்பி கம்மியா இருந்தா என்ன ஆகும்? இதுக்கு பேர் தான் ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. எப்பவும் டயர்டா இருக்கும், மூச்சு வாங்கும், மாடி ஏறினா கூட மூச்சு வாங்கும், தலை சுத்தும், மயக்கம் வரும், முகம் கண் வெளறி போய் இருக்கும், நெஞ்சு படபடுப்பு வரும். ஹெச்பி ஏன் குறையுது? இரும்பு சத்து உள்ள உணவை எடுக்காமல் இருப்பது, மாதவிடாய் நேரத்தில் அதிக இரத்த போக்கு, வேறு சில நோய்களாகவும் இருக்கலாம். நீங்களே எப்படி செக் பண்றது? உங்க கண்ணின் கீழ் இமையை கீழ் இழுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பிங்க் கலர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரத்தம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே போல் விரல் நகத்திலும் பிங்க் கலராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரத்தம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி விடுங்க, இதுலயும் உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? பேசாம ஒரு ஹீமோகுளோபின் பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க. எங்க போய் எடுக்குதுன்னு யோசிக்காதீங்க. நாகர்கோவில் பறக்கை ரோடு புத்தன் குடியிருப்புக்கும் வெள்ளடிச்சு விலைக்கும் இடையில் ஃபெர்தோசியா பள்ளிக்கு எதிரே வீக்கேர் ரத்த பரிசோதனை நிலையம் இருக்கு. அங்க வந்துருங்க. வெரி சிம்பிள். ஹீமோகுளோபின் பார்க்கறதுக்கு வெறும் 100 ரூபாய் தான். இந்த வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படும். ஹீமோகுளோபின் பார்த்துட்டு நம்ம உடம்ப தெம்பா வச்சுக்க வேண்டாமா? சீக்கிரம் வாங்க, ஹீமோகுளோபின் இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம். ஹெச்பி எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்களுக்கு 13.5 இருந்து 17.5 வரைக்கும் இருக்கலாம். பெண்களுக்கு 12.0 இருந்து 15.5 வரைக்கும் இருக்கலாம். கர்ப்பிணிகளுக்கு 11க்கு மேல இருக்கணும். ஹெச்பியை ஏற்ற என்ன சாப்பிடலாம்? இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகள் அது என்னன்னு பார்ப்போமா? கீரை வகைகள், முருங்கைக்கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி, பழங்கள், பேரிச்சை, உலர்திராட்சை, அத்திப்பழம், அசைவம், ஆட்டு ஈரல், மீன், பருப்பு மற்றும் தானியம், கம்பு, கேழ்வரகு, உளுந்து. டிப்ஸ்: சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதே டெஸ்ட்டை லேபுக்கு வந்தாலும் நாங்கள் எடுப்போம். இல்லை ஹோம் கலெக்ஷன் வீட்டிற்கு கூப்பிட்டால் ஒரு நாளுக்கு முன்னாடி புக் பண்ணி வைத்தீங்கன்னா வீட்டுக்கும் வந்து உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி கொடுப்போம். அதுக்கு எந்த விதமான கட்டணமும் வாங்க மாட்டோம்.